மோனோபாலியா நம்மளால எல்லா டைமும் இருக்க முடியாது. நமக்குன்னு செட் ஆஃப் காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ டு நோ ஆர் ஸ்ட்ரென்த், அவங்க எல்லாத்தையும் விடவுமே ஒன்று வந்து நம்மளை வந்து யூனிக்காக காட்டணும்னா அந்த மாதிரி உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் யுவர் ஸ்ட்ரென்த். கம்மிங் ஆன் டு யுவர் வீக்னஸ், வீக்னஸ் இஸ் சம்திங் தட் வாட் ஸ்டாப்ஸ் யூ டு ரீச் யுவர் கோல். நீங்கள் ட்ரீமையோ உங்கள் டிசைரையோ அட்டைன் பண்ணுறதுக்கு வாட் ஸ்டாப்ஸ் யூ, வாட் ஆக்ட்ஸ் அஸ் அ பேரியர் is that your weakness. And coming on to an opportunity, the opportunities or else the lucks that is on your doorsteps, that are the opportunities. And coming on to your threat, it is something relevant to your weakness. What stops you from attaining your goal? அது நீ அட்டைன் பண்றது ஸ்டாப் பண்றதுனால நீ என்னத்தை இழக்கிற? So how does it affects your career or how does it affects your business is called as threat. So now the task for you people is that you people should send me a SWOT analysis of a favorite brand, famous brand. Most people would you people would have liked that brand, Cadbury Style. So now you people should send me the SWOT analysis of the Dairy Milk product. Ready? You can give your ideas either in English or it's, just try to give in English. டைரி மில்க்கு பெரியவங்களும் சாப்பிடலாம், சின்னவங்களும் சாப்பிடலாம். அது வந்து சுகர் நார்மலாக இருக்கும். அவங்க வந்து நிறையா வெரைட்டி அதில் வந்து லோ பட்ஜெட்லேயும் கொடுக்குறாங்க, ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது சாக்லேட்டு. மெயினாக லவர்ஸ் டேக்கு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அந்த அவங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி சாக்லேட் டிசைன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க. Their branding and packaging is different and seasonal changes. Yes. They are adapting to the changing environment. So that is their strength. Yes. Okay. So what do you think the weakness? The weakness of Cadbury would probably be they have a lot of products and so taste differ ஆகாம இருக்காது. ஸோ கேக்ஸ்லேயும் சரி, அவங்களோட குக்கீஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ் அது எல்லாத்துக்குமே சிமிலர் டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ கேட்பரி வந்து ஒரே டேஸ்ட் தான் மெயின்டைன் பண்ணுது. ஸோ தே டோன்ட் ஹேவ் மல்டிபிள் டேஸ்ட். ஸோ அது ஒரு வீக்னஸாக இருக்கும். ஸோ மற்ற பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராபெரி, வெனிலா அந்த மாதிரி நிறைய டேஸ்ட் இருக்கும்போது கேட்பரிஸோட மெயின் கோல் இஸ் ஜஸ்ட் சாக்லேட் அப்படிங்கிறது இட் வில் பி போரிங் ஃபார் சம் பீப்புள். பிகாஸ் சாக்லேட் எல்லாருக்கும் பிடிச்சாலும் அந்த ஃப்ளேவர் எல்லாருக்கும் பிடிக்கிறது கிடையாது. ஸோ இட் குட் பி ஒன் ஆஃப் த வீக்னஸ் ஃபார் கேட்பரி. That's great. Next, what do you think the threat of the industry? எது அவங்க இந்த வீக்னஸ் அவங்க சொன்னாங்க இல்லையா, வீக்னஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரி டேஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது வந்து பேரியர் ஆகும், ஒரு பெரிய வீக்னஸாக இருக்குது. எல்லாருமே வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இது பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க என்னத்தை இழப்பாங்க? வாட் would be the threat? Any ideas? Someone else? ரிப்போர்ட் அவங்க வந்து கஸ்டமர்ஸ் ஒரே ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம கொடுக்கறதுனால மேபி கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி. Yeah. Okay. So what would be the opportunity Opportunity for Cadbury. for dairy milk product? What are the opportunities? Dairy milk products வந்து டைரி ப்ராடக்ட்ஸே லைக் நிறையா செக்டர்ஸ் டேஸ்ட்டும் இருக்குது. டைரி மில்க்ஸில் வந்து நட்ஸ் இருக்குது அண்ட் தே யூஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அது கலர்ஸ்லையும் இருக்குது. நிறையா டேஸ்டஸ் கொண்டு வராங்க. டைரி மில்க்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 32 டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. அது ஃப்ரம் எல்டர்ஸ் டு குழந்தைங்கலேருந்து லவர்ஸ் டு அண்ட் லாட் ஆஃப் பீப்புளுக்கு இருக்குது. அண்ட் அவங்க டிஃப்ரெண்ட் ஷேப்ஸும் கொண்டு வராங்க, டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருக்குது. ஸோ அது 5 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகி 300,000 வரைக்குமே வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் வரைக்குமே வந்து அவங்களோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஃபெஸ்டிவல் அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இது வந்து கேட்பரி அண்ட் டைரி மில்க் வந்து பீப்புளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ரேஞ்ச் என்னவோ அந்த இதுக்கு நீங்கள் ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த So that's it about the SWOT analysis. It speaks totally about everything about you. ஒரு SWOT analysis வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மூலமா நம்ம கம்பெனி இப்போ எங்க இருக்கு, ஃபியூச்சர்ல எங்க இருக்கும், அது
can go in the proper flow. There wouldn't be any barrier in front of a business or personal aspects. So the task that I give you to take home today is that create your SWOT analysis. Firstly, as a student, it is most important for you people to analyze yourself. First, analyze about yourself, understand what is your strength, what is your uniqueness and individuality. Secondly,